வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், வில்வம் அறக்கட்டளையுடைய தலைவருமாகிய உங்கள் முத்துக்குமார் தான் பேசுகிறேன். இன்று உலகம் முழுவதும் இந்த காணொலியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வெளிநாட்டிலே வசிக்கின்ற தமிழறிஞர் பெருமக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஒரு நல்ல மனிதரை உங்களுக்கு அறிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஏனென்றால் காசு பணம் இந்த அலைகின்ற உலகத்துல, பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அலைகின்ற உலகத்துல அதுக்கு வேற ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதரை அடையாளம் காட்ட போற. அதுக்கு முன்னாடி வில்வம் அறக்கட்டளை என்று ஒரு அருமையான தொண்டினை நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திலே ஒரு அமைப்பை, நடராஜ பெருமானால் தொடங்கப்பட்ட அமைப்பு ஸ்ரீ வில்வம் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையுடைய தலைவராக எளியனையும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த அறக்கட்டளையுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் உமாதேவி வெங்கடேஷ் கொன்றை RS திருக்கோயிலுடைய செயலாளராக இருந்து, நானும் ஒரு தலைவராக இருந்து அந்த கோயிலை பல லட்சம் செலவிலே அண்மையிலே கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். பல ஆலயங்களை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வில்வம் அறக்கட்டளையுடைய பொருளாளர் டாக்டர் சரண்யா ராஜேந்திரன் அவர்கள் மிகச் சிறந்த தெய்வ பக்தி உள்ளவர், நல்ல ஆன்மீக ஆலயங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளவர். அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நிர்வாக ஆலோசகர் சித்ரா அவர்கள் சிறந்த ஆன்மீக பணி, நீ திருவண்ணாமலையில் அருமையான அன்னதானம் செய்திருக்க ஒரு அருமையான இடத்தை தேர்வு செய்து அழகான ஒரு கட்டணம் கட்டி ஒரு அன்னதானத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலய பணியில் ஆர்வமுள்ளவர்கள், அவர்கள் எங்களுடைய நிர்வாக ஆலோசகராக இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தம்பி பிரம்மானந்தம், அது எங்களுக்கு ஒரு பேரானந்தம். அந்த பிரம்மானந்தம் எங்களுடைய நிர்வாக ஆலோசகராக இந்த பிள்ளையும் இறைவன் பணித்திருக்கின்றான் தொண்டு செய்வதற்காக. இவற்றையெல்லாம் மேலாக என்னுடைய பாசத்துக்குரிய கொன்னைக்காட்டு படகை அன்பழகன் என்கின்ற ராஜேந்திரன், அற்புதமான ராதாகிருஷ்ணன், அன்பழகன் என்கிற ராதாகிருஷ்ணன் அறிமுகமே எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். எனக்கு ஒரு எளிமையான மனிதர், நல்லங்கம் இல்லாத மனிதர். நான் எத்தனையோ நண்பர்களோடு பழகி இருக்கின்றேன், பல அறிஞர் பெருமக்களோடு பழகி இருக்கின்றேன். ஆனால் இவரை நினைக்கின்ற போது மனதிலே ஒரு அன்பு பாசம். காரணம் அவருடைய தெய்வீக பக்தி உணர்வு. ஒரு நல்ல செய்தி இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். கொன்றையாரனுடைய ஆலயம் கட்டுவதற்காக 2 ஆண்டுகள் நானும் சரி, பொருளாளர் ராஜாராமன், செயலாளர் டாக்டர் உமாதேவி எல்லாம் அல்லும்போதும் பாடுபடுகின்றோம். அப்படியே காலை எந்திரிச்சா இரவு வரை பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் கோயிலுக்கு ஏதாவது செய்யும் சொல்லி பொருளாளர் கேட்கிறார். ஐயா மறுக்கிறார். பாப்போம், அவரை பார்க்கலாம், ஒரு 1000 கொடுங்க என்கிறார். இல்ல பாப்போன்றாங்க. திருப்பி அந்த நேரத்தில் ஒரு கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஐயாவுக்கு உருவாகின்றது. அந்த கொன்றையாரஸ் ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வசீகரத்தில். ஏன்னா அந்த வசீகரத்துக்கு நான் ஆட்பட்டவன். முதல் அந்த மரத்தடியில் இருக்கின்ற அந்த பெருமானை பார்த்த பிறகுதான் கோயிலே கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமே எனக்கு தொடங்கியது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி உள்ள தெய்வம் சிவபெருமான் கொன்றையார். இந்த அருமையான மனிதரை பெருமான் ஆட்கொண்டார். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க கூடாது, இதுக்கு இப்ப கொடுக்கணும்ன்ற மனையில ஆளை 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வச்சு இன்னைக்கு கொன்றையாரஸ் அப்படியே இந்த அழகா தெரியும். இந்த கோயில பூரா அழகிய வண்ணம் சேர்த்திருக்கின்றார். இது பெரிய மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 6 சிவன் ஆலயங்கள், ஒரு 2 அம்மன் ஆலயங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றார். குறைந்த ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்கும். அத்தனை ஆலயம் இருக்கும். ஐயாவுடைய மனைவி அம்மா, உண்மையிலேயே ஐயாவுக்கு அது மாதிரி மனைவி அமைக்கிறது இவர் புண்ணியம் பண்ணிருக்கிறோம். இது போல ஒரு கனவு அமைவதற்கு அம்மா புண்ணியம். ஏன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, தான் தான் இந்த வாழ்கின்ற உலகத்துல தன்னுடைய கணவர் ஒரு கோயில் செய்யட்டும் சொல்லும் போது மனசு ஆனந்தம். இதை விட மனம் நெகிழ்ந்தது. இந்த பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர்களுக்கு ஒரு 3 பெண் குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு திருமண பருவத்திலே பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, இல்லையா? அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை இறைவன் பெறல. எவ்வளவு வருமானம் தான் செய்யறது கோயில் படிதான். நீங்க பார்த்துட்டு ஒரு வாடகை வீடு, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஒரு வாடகை வீடு. இவர் பெரிய தொழிலதிபர், நிறைய இடங்களை பூரா புதுப்பிச்சு கட்டி கொடுக்கிறாரு. ஆனா அவர் நீங்க வாடகை இருக்கிறாரு. தன்னுடைய தொழில் என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை எல்லாம் சிவனுடைய பணி செய்வது.
எல்லாரும் சொல்லுவீங்க சிவன் ஆலயத்தில் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறான்னு சொல்லுவீங்க. ஆனா என் பெருமான் சிவபெருமான் வாழ்கின்ற இடம், எங்களுடைய கொன்றையாளர் வாழ்கின்ற இடம் இந்த நிமிஷம். என் பெருமான் வாழ்கின்ற நீங்க எல்லாம் கோயில் போட அவசியமே இல்லை. ஏன்னா இறைவனே உங்கள் மனசிலே கோயிலாக அமர்ந்திருக்கின்றார். உண்மையிலேயே எனக்கு மனசு நல்லா நிறைவாக இருக்கின்றது. அருமையான குடும்பம். இன்னும் கேட்கிற, இன்னும் வாழ்க்கையில் வந்து இந்த பிள்ளைகளை அவர் எதுவுமே சேர்த்து வைக்கிறார். இன்னும் எவ்வளவு பணம் தான் சரி கோயிலுக்கு செய்யும் நினைக்கிறாரு. எல்லாத்தோட பெருமை என் பெருமான் நடராஜ பெருமான் தன்னுடைய ஸ்ரீ வில்வம் அறக்கட்டளையுடைய நிர்வாக ஆலோசகராக என் பெருமான் உங்களை தேர்ந்தெடுத்தார். அப்படிப்பட்ட நிர்வாக ஆலோசகராக உங்களுக்கு என்னுடைய வில்வம் அறக்கட்டளையின் சார்பாக அந்த தலைவந்த முறையிலே இந்த பொன்னாடையை அணிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் இன்னும் உங்களுக்கு பல 1000 மடங்கு உங்களுக்கு செல்வங்களும் நல்வாழ்வும் நல்வளவும் தந்து எல்லாரும் தருவான். பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு என்னுடைய இறைவன் அருமையாக திருமணம் செய்வேன். பிள்ளைகளுக்கு அந்த 3 பிள்ளைகளுக்கு இறைவன் உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் உங்களுக்கு ஒரு மகன். அவங்க மகன் உங்களை எப்படி தாயும் தந்தையும் ஏன்னா அருமையான அம்மாவுடைய உங்க துணை இல்லைன்னா அவரால் செய்ய முடியாது. அம்மா அதுக்கு கவலைப்படாது. ஆனா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்க, நீ படம் சேர்த்தீங்களா போனீங்களா, நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கல. நினைச்சிருந்தா நீ ஒரு 25 லட்சத்துக்கு மேல நீங்க போய் செய்ய முடியுமா? இன்னைக்கு வாடகை இருந்த போது கூட அந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் சிவத்தொண்டே பெருந்தொண்டா செய்கின்ற ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ்க, நீங்க 2 பேரும் பல்லாண்டு வாழ்க என்ற வாழ்க்கை இந்த இருவருக்கும் பொன்னாடி அடைப்பது மகிழ்ச்சி. இது கொண்டு சேர்ந்தே நல்லா இருக்குமா, நல்லா வீர்க்கு சொல்ல நல்லா இருக்கீங்க. இறையர்கள் என்னைக்கும் சொல்ல ஒரு போட்டோ அப்படி இருக்குங்க எல்லாரும் போச்சு.